சரி, நாங்க வந்து என்ன செய்வோம்? அடுத்த கேள்வி இந்த டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். இப்போ இது வந்து தாயங்களும் சிக்கலெண்களும் சம்பந்தமான கேள்வி. இது ஒரு வலிமையான கேள்வி தான், சிம்பிளான கேள்வி. இது ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளோல நீங்க செய்துட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை வந்து நீங்க முழுசா செய்யற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் ஏ பார்ட்ல என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எனக்கு 3 தாயங்கள் தந்திருக்கிறாங்க. கேபிட்டல் ஏங்கிற தாயம் வந்து எனக்கு 2, ஸ்மால் ஏ 3, அதே மாதிரி -1, பி 2. பிறகு வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க பிங்கிற தாயம். பிங்கிற தாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 -1 ஏ 1 பி 0. அதே மாதிரி எனக்கு பி அப்படிங்கிற தாயம் வந்து தந்திருக்கிறாங்க 4 1 2 0. அவங்க சொல்லியிருக்கிறாங்க இங்க ஏயும் பியும் வந்து மெய் எண்களாம். அப்ப ஏபி எலிமெண்ட் ஆஃப் ஏ பிங்கிற டிரான்ஸ்போஸ் வந்து பி அப்படிங்கிற தாயம். இங்கு பிடி ஆனது தாயம் பியின் நிலைமாற்றை குறிக்கின்றது. ஏ சமன் 1 பி சமன் சய 1 என காட்டி. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், எனக்கு பிங்கிற தாயம் தெரியுமா இருந்துச்சுன்னு சொன்னால் பியினுடைய நிலைமாற்று தாயத்தை நான் எப்படி எழுதுறது? பி டிரான்ஸ்போஸ். பாருங்க, நிலை மாற்று தாயம்னு சொன்னா நிலையை மாற்றி விட்டீங்கன்னா சொன்னா சரி. அப்போ பி டிரான்ஸ்போஸ் வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால், இது முதலாவது நிறை. முதலாவது நிறை வந்து முதலாவது நிரலா மாறும். அப்ப என்ன வரப்போகுது? 1 -1 ஏ. ரெண்டாவது நிறை வந்து ரெண்டாவது நிரலா மாறும். அப்போ 1 பி 0 இருக்க. இப்ப சொல்றாங்க ஏங்கிற தாயத்தையும் பிங்கிற டிரான்ஸ்போஸையும் பெருக்கிறாங்க. அப்போ ஏ இன்டு பி டிரான்ஸ்போஸ். ஏ இன்டு பி டிரான்ஸ்போஸ்ன்னு சொன்னால் என்ன? 2A 3 2A 3 -1 B2 -1 B2. இவரோட யாரை பெருக்கிறாங்கன்னு சொன்னால் 1 1 -1 B 0. இந்த 2 தாயங்களையும் பெருக்க இயலுமா? முதலாவது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 2 தர 3 தாயம். இது 3 தர 2 தாயம். 3 தர 2. இந்த 2 தாயங்களையும் பெருக்க இயலுமா? எப்படி செக் பண்றது? இங்க பாருங்க, இது 3ல முடியுது, இது 3ல ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சமனா இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 2 தாயங்களையும் பெருக்கலாம். பெருக்கி வர போற தாயம் எத்தனை? தாயத்தின் வரிசை என்னவா இருக்கும்? இங்க 2 இங்க 2, அப்போ 2 தர 2 தாயமா இருக்க போகுது. சரிதானே? எனக்கு இவங்க 2 பேர்ட்டையும் பெருக்கி வர தாயம் வந்து பி. பி வந்து எனக்கு 2 தர 2 தாயமா இருக்கும். ஓகே, பெருக்கும் போது எப்படி பெருக்கிறது? பெருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இவரால ஃபர்ஸ்ட் இவரை பெருக்குவோம், பிறகு இவரால இவரை பெருக்கும். பெருக்கி பார்ப்போம். இவரை பெருக்கி நான் எப்படி போடலாம்னு சொன்னால் முதலாவது இவரால இவரை பெருக்கணும். 2 இவரையும் இவரையும் பெருக்கினால் -A, இவரையும் இவரையும் பெருக்கினால் சக 3A. பிறகு என்ன செய்யணும்? இவரால இவரை பெருக்கணும். அப்போ 2 சக AB சக AB சக 3A. சிம்பிள். ஓகே, பிறகு என்ன செஞ்சிட்டோம்? இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? இவரால ஒருக்கா இவரை பெருக்கிட்டோம், அதே மாதிரி இவரால ஒருக்கா இவரை பெருக்கிட்டோம். திரும்ப நாங்க இப்ப என்ன செய்யணும்? இவரால ஒருக்கா இவரை பெருக்கணும், அதே மாதிரி இவரால ஒருக்கா இவரை பெருக்கணும். பெருக்குங்க. பெருக்கின என்ன வரப்போகுது? -1. இவரையும் இவரையும் பெருக்கினால் -B, இவரையும் இவரையும் பெருக்கினால் சக 2. அதே மாதிரி இவரையும் இவரையும் பெருக்கணும், -1. பியும் பியும் பெருக்கப்பட்டால் -1 சக பி வர்க்கம் சக 0 இருக்க போகும். இவரை இதுக்கு மேல சுருக்கலாமா? இந்த ஒரு டேர்ம் மட்டும் சுருக்கிறதுக்கு இருக்கு.
ஏ இன்டூ பி இந்த டிரான்ஸ்போஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால் 2 plus 2a 2 plus 2a 2 plus ab plus 3a minus 1 minus b plus 2a அதே மாதிரி இங்க minus 1 சக b வர்க்கமாக இருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த தாயம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கலாம், பி அப்படிங்கிற தாயத்துக்கு சமனாக இருக்கலாம். பி வந்து என்ன 4 1 2 0 4 1 2 0. இந்த தாயம் வந்து இந்த தாயம் நாங்க வந்து தாயங்கள் ஆரம்பிச்சுட்டு சர்வசமனான தாயங்கள் தான் ஆரம்பிச்சோம். 2 தாயங்கள் வந்து உங்களுக்கு சர்வசமனான தாயங்களாக இருக்குதுன்னு சொன்னால் முதலாவது கண்டிஷன் 2 பேருண்ட பருமனும் சமனா இருக்கணும். 2 பேருண்ட பருமனும் சமனா இருக்குதா? ஆமா, இதுவும் எனக்கு 2 தர 2 தாயம், இதுவும் எனக்கு 2 தர 2. அடுத்த கண்டிஷன் என்ன? 2 தாயங்களினதும் ஒத்த உறுப்புகள் சமனா இருக்கணும். அப்போ 2 தாயங்களுடையும் மொத்த உறுப்புகளை நாங்க சமப்படுத்துவோம். சமப்படுத்தினா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 + 2a அப்படிங்கிறது 2 + 2a அப்படிங்கிறது 4க்கு சமனாக இருக்கணும். அப்படியாக இருந்தால் 2a அப்படிங்கிறது 2, a சமன் 1 இருக்க. a சமன் 1ன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் பிரதியிடுங்க. இந்த சமன்பாட்டில் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 2 ஏக்காக 1 போட்டீங்கன்னா சக b சக 3 சமன் 1. அப்போ b சமன் உங்களுக்கு வரப்போகுது 5 - 4. a சமன் 1, b சமன் -4. இதுவா காட்ட சொல்றாங்க. b சமன் -1. எடுக்கிறது சரியா? ஓ சாரி, இவை 3ஐயும் 0ஐயும் பெருக்கினா இது 0 என்ன? சாரி, இது வந்து இங்க நினைக்கிற 0. அப்போ 2 சக 2 இவரையும் பெருக்கினால் 2 + ab எடுத்தானே. அப்போ 2 + ab வந்து உங்களுக்கு 1க்கு சமனா இருக்க போகுது. அப்போ அங்கிட்டு போய் கழிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகுது b சமன் -1. b சமன் 1 - 2 -1. ஓகே, ரைட். சொல்லியிருக்கிறாங்க ஏபி ஆகியவற்றின் இப்பெருமானங்களுக்கு பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ, இங்க வந்து ஏ இன்டு பி டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ, பி டிரான்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 - 1, ஏ வந்து 1. அப்போ உங்களுக்கு வரப்போகுது 1 - 1 1, அங்க 1 - 1 0. 1 - 1 இன்டு ஏங்கிற தாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 1 3 2 1 3, அதே மாதிரி -1 - 1 2 -1 -1 2. இவர் எப்படி பெருக்கிறது? பெருக்கினால் எனக்கு எத்தனை தாயத்தை பார்ப்போம். இது வந்து எனக்கு 3 தர 2 தாயம், இது வந்து எனக்கு 2 தர 3 தாயம். அப்போ இந்த 2 தாயங்களையும் பெருக்க இயலுமா? இது 2ல முடியுது, 2ல ஆரம்பிக்குது. அப்போ 2 தாயங்களையும் பெருக்கலாம். பெருக்கி வரப்போற தாயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு 3 தர 3 தாயமாக இருக்க. பெருக்குவோம். பெருக்கும்போது என்ன செய்யணும்? இவரையும் பெருக்கணும். அப்போ 2 சய 1. அப்போ 2 சய 1. இவரையும் பெருக்கியாச்சு. இவரையும் பெருக்கணும். 1 சய 1 1 சய 1. அடுத்து இவரையும் பெருக்கணும். 3 சக 2 3 சக 2. அடுத்து என்ன? இவரையும் பெருக்கணும். சய 2 சக 1 சய 2 சக 1. இவரையும் பெருக்கணும். சய 1 சக 1
1 அடுத்து இவரையும் பெருக்கணும். -3 -2 -3 -2 அடுத்து இவரையும் பெருக்கணும். 2 0. அப்போ அது 2 இவரையும் பெருக்கினால் 1 இவரையும் பெருக்கினால் ஒரு சொற்கும் பெருக்கினால் உங்களுக்கு வரப்போகுது 1 0 5 -1 0 -5 2 1 சிம்பிள். ஓகே, பெரிய விஷயம் எதுவும் இல்லை. சாதாரண கூட்டல் கழித்தல் தெரிஞ்சா இந்த காரியம் முழுசா செய்யணும். பிறகு சொல்லியிருக்கிறாங்க பி இன்வர்ஸை எழுதி அவங்க வந்து பி இன்வர்ஸை காணுங்கன்னு சொல்லலை, நேரடியாக பி இன்வர்ஸை எழுதி சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ஜென்ரலா ஒரு 2 தர 2 தாயம் தந்தாங்கன்னு சொன்னால் அந்த தாயத்தை காண்கன்னு சொன்னால் எப்படி தாயத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நேரடியாகவும் உங்களுக்கு எழுதி தெரியணும். இப்போ எனக்கு ஒரு எக்ஸுங்கிற தாயம் வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டா லாம்டா மியூன்னு சொல்லி. இப்போ இந்த கேள்வியை வந்து 2 விதமா கேட்கலாம். ஒன்று தாயத்தை எழுத சொல்லி கேட்கறது. அப்போ நீங்க நேரடியா போடலாம். எக்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1க்கு கீழே 2 துணிகோவை இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது ஆல்ஃபா மியூ மைனஸ் இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது பீட்டா லாம்டா இன்டூ என்ன செய்யணும், இவங்க 2 பேர்த்தையும் மாற்றி போடணும். போட்டால் இங்க மியூ வரப்போகுது, இங்க ஆல்ஃபா வரப்போகுது. இவங்க 2 பேர்த்தையும் ஒரு மைனஸால பெருக்கி போடணும். அப்போ மைனஸ் பீட்டா மைனஸ் லாம்டா. இது நேரடியா எழுதுறது. தாயத்தை காண்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், எக்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிற தாயத்தை நீங்க வந்து எடுக்கணும். ஒரு ஒரு எக்ஸ் ஒய் ஒரு ஒரு பிக்யூ எக்ஸ்ஒய் பிக்யூன்னு எடுத்து நீங்க அடிப்படை தத்துவத்தை பாவிக்கணும். என்ன, எக்ஸ் இன்டு எக்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது அலகு தாயமை. அப்போ இது வந்து ஒரு 2 தர 2 தாயம், இது வந்து ஒரு 2 தர 2 தாயம். இவங்க 2 பேர்த்த பெருக்கி வாரதும் ஒரு 2 தர 2 தாயமா இருக்கும். அப்போ அதை வந்து அலகு தாயமைக்கு சமப்படுத்தி ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி நீங்க என்ன செய்யணும், தாயத்தை எழுதணும். அப்போ தாயத்தை எழுதுகன்னு சொன்னா நீங்க நேரடியாக எழுதுவீங்க. தாயத்தை காண்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தாயத்தை அடிப்படை தத்துவத்திலிருந்து நிகர்மாற்று தாயத்தை வந்து அடிப்படை தத்துவத்திலிருந்து காணக்கூடியதாகவும் இருக்கு. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக எழுதுகன்னு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க நேரடியாக எழுதலாம். இப்போ உங்களுக்கு வரப்போகுது பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பீங்கிற தாயம் தந்திருக்கிறாங்க. பீங்கிற தாயம் வந்து என்ன ஞாபகம் இல்லை, 4 1 2 0 4 1 2 0 அப்படியாக இருந்தால் பி இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரக்க போகுது, 1க்கு கீழே இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது மைனஸ் இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது இன்டூ என்ன செய்யணும், இவங்க 2 பேர்த்தையும் மாற்றி போடணும் 0 4. இவங்க 2 பேர்த்தையும் ஒரு மைனஸால பெருக்கணும். அப்போ -1 -2. அப்போ உங்களுக்கு பி இன்வர்ஸ் இந்த மைனஸ் நான் உள்ள பெருக்கிக்கிறேன். அப்போ பி இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது அரை மடங்கு அரை இன்ட்டு அரை வந்து உள்ளுக்கு இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே பொதுவானது 0. இந்த மைனஸால உள்ளுக்கு பெருக்கிறீங்கன்னு சொன்னாங்க 1 2 மைனஸ். இவ்வளவுதான் விஷயம். பி இன்வர்ஸ் எழுதியாச்சு. பிறகு சொல்றாங்க பி இன்வர்ஸை எழுதி அதனை பயன்படுத்தி ஆக இருக்கத்தக்கதாக தாயம் கியூவை காண்க. ஓகே, அவங்க சொல்றாங்க பி கியூ அப்படிங்கிறது பிங்கிற தாயத்தோட ஒரு கியூங்கிற தாயத்தை பெருக்கிறாங்களாம். பெருக்கிற தாயம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குதாம், பி வர்க்கம் சக 2 மடங்கு ஐக்கு சமனாக இருக்குதாம். பி வர்க்கம் சக 2 மடங்கு ஐங்கிற தாயத்துக்கு சமனா இருக்கிற மாதிரி எனக்கு கியூங்கிற தாயத்தை கண்டுபிடிக்கிற வந்து நாங்கள் கண்டு பி இன்வெர்ஸை வச்சு இங்க பாருங்க, நான் என்ன தத்துவத்தை பாவிக்க போறேன்னு சொன்னால் ஒரு தாயத்தையும் அதன் நிகர் மாற்று தாயத்தையும் பெருக்கினால் பி இன்டு பி இன்வெர்ஸ் அப்படிங்கிறதும் சரி,
எனக்கு பி இன்வர்ஸ் இன்டு பி அப்படிங்கிறதும் சரி அலகு தாயம் ஐயாக இருக்க போகுது. ரெண்டாவது தத்துவம் பாவிக்க போறேன். நான் அலகு தாயத்தோட எந்த தாயத்தை பெருக்கினாலும் நான் எந்த தாயத்தை பெருக்கினாலும் எனக்கு அதே தாயம் எம் தான் பெருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னார். இந்த ரெண்டு தத்துவத்தை தான் நான் பாவிக்க போறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் பி கியூ அப்படிங்கிறது இதுக்கு சமனா இருக்குதுன்னு சொன்னால் நான் ரெண்டு பகட்டும் பி இன்வர்ஸால பெருக்க போறேன். அப்போ பி இன்வர்ஸால பெருக்கினா என்ன வரப்போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பி இன்வர்ஸால முன்னுக்கு இருக்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பி இன்வர்ஸ் இன்டு பி கியூ இது சமன் பி இன்வர்ஸ் இன்டு பி வர்க்கம். பி வர்க்கத்தை நான் போடுறேன் பி இன்டு பி சக 2 மடங்கு பி இன்வர்ஸ் இன்டு ஐ. இங்க பாருங்க பி இன்வர்ஸ் இன்டு பி. பி இன்வர்ஸ் இன்டு பிக்காக நீங்க என்னன்னு போடலாம் அலகு தாயம் ஐ ஐ இன்டு கியூ இது சமன் பி இன்வர்ஸ் இன்டு பிக்காக நீங்க போடலாம் ஐ ஐ இன்டு பி பிளஸ் 2 மடங்கு அலகு தாயத்தோட எந்த தாயத்தை பெருக்கினாலும் அதே தாயம் தான் வரும் பி. இந்த அலகு தாயத்தோட எந்த தாயத்தை பெருக்கினாலும் அதே தாயம் தான். அப்போ கியூங்கிற தாயம் வந்து உங்களுக்கு வரப்போகுது பிங்கிற தாயம் சக 2 மடங்கு பி இன்வர்ஸ்ங்கிற தாயம் வந்து பிரதியிடுங்க. உங்களுக்கு பிங்கிற தாயம் வந்து தெரியும். பிங்கிற தாயம் வந்து என்ன 4 1 2 0 4 1 2 0 2 மடங்கு பி இன்வர்ஸ்ங்கிற தாயம். இங்க பாருங்க இந்த 2 வந்து இங்க குறுக்க பொறுக்கிறீங்கன்னு சொன்னால் 2 மடங்கு பி இன்வர்ஸ்ங்கிற தாயம் வந்து உங்களுக்கு சமனாக இருக்க போகுது 0 1 2 மைனஸ் 4. ரெண்டையும் கூட்டி விடும். கூட்டினா உங்களுக்கு என்ன வரப்போகுது 4 2 4 மைனஸ் 4. சிம்பிளான விளங்குச்சா? ஓகே. தாயங்கள் கேள்வி வந்து நீங்க கட்டாயம் செய்யும். தாயங்களெல்லாம் விடுறது இல்லை. நாங்கள் அடுத்து என்ன செய்வோம் சிக்கல்கள் பாட்டுக்குள்ள வரும். சிக்கல்கள் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு ஆகன் வரைபடத்தில் மட்டு இசட் சமன் ஒன்றை திருப்தியாக்கும் சிக்கல் எண்கள் இசடை வகை குறிக்கும் புள்ளியினோருக்கு சிஏ வரைய. இங்க பாருங்க சிம்பிளான கேள்வி. பி பார்ட்ல எனக்கு என்ன கதைக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கான தியரி மட்டு இசட் மைனஸ் இசட் நோட் மட்டு இசட் மைனஸ் இசட் நோட் அப்படிங்கிறது சி ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை வகை குறிக்கிற சிக்கலின் வந்து ஆகன் வரைபடத்துல எங்க இருக்கும்னு சொன்னால் இசட் நோட்டுங்கிற சிக்கல் என்ன மையமாகவும் ஓகே இசட் நோட்டுங்கிற சிக்கல் என்ன வந்து மையமாகவும் சி அலகு ஆரையும் கொண்ட வட்டமாக இருக்கும். ஓகே இது நாங்கள் தியரியில படிச்சது. இசட் மைனஸ் இசட் நோட்டுன்ற மட்டு வந்து உங்களுக்கு சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதண்ட ஒழுக்கு அப்படிங்கிறது செட் நோட்டை மையமாகவும் சி அலகு ஆரையும் கொண்ட வட்டமாக இருக்கும். இப்போ நம்மட கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்ன வடிவத்தில் இருக்குது மட்டு இசட் வந்து உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் இது உண்மையா என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இசட் மைனஸ் இசட் நோட் அப்படிங்கிறது 0 இது சமன் 1 இசட் மைனஸ் இசட் நோட் சமன் 0. அப்போ இசட் நோட்டை மையமாகவும் 0 மையமாகவும் ஓரளவு ஆரையும் கொண்ட வட்டம். அப்போ நாங்கள் வந்து ஆகன் வரைபடத்தில் கேர்னோம்னு சொன்னால் அது உங்களோட ஆகன் வரைபடம். ஓகே இது வந்து ஆகன் வரைபடம் கேள்வி இருக்குதா? நாங்கள் வந்து படத்தை கொஞ்சம் பெருசாகவே போடுவோம். இது வந்து இந்த கற்பனை அச்சு, இது வந்து இந்த மெய் அச்சு. அப்போ நாங்கள் குறிச்சுக்குவோம் இத்தான் 0, இது இந்த மெய்யச்சு, இது வந்து இந்த கற்பனை அச்சு, இது வந்து இந்த கற்பனை அச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால்
நம்மளோட ஒழுக்கக்கூறு நம்மளோட ஒழுக்கு வந்து பூச்சியத்தை மையமாகவும் ஓரளவு ஆரையும் கொண்ட வட்டம். அப்போ அது வந்து சம்திங் எனக்கு இப்படி இருக்க போகுது. ரைட். அப்போ இது வந்து புள்ளிகளை குறிச்சோம் சொன்னால் இது பூஜ்ஜியம், இது வந்து ஒன்று, இது வந்து உண்டு, இது வந்து ஐ, இங்க ஐ வந்து வர்க்க மூலம் -1 இருக்கும், இது வந்து -i ஆகும். இப்ப இதுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு இதை வந்து செட்னு குறிச்சிங்க, உங்களுக்கு செட் ஒழுக்காக இருக்கும். உதவி சொல்றாங்க பரும்படியாக புலிகளின் வகை குறிக்கும் முழுத்திசையை பரும்படியாக வரை. இசட் நோட்டுங்கிற சிக்கலன் வந்து அவங்க தந்திருக்கிறாங்க. செட் நோட்டுங்கிற சிக்கலன் வந்து உங்களுக்கு சமனாக இருக்குதா ஏ பிளஸ் காஸ்டீட்டா சக ஐ சைன் தீட்டா. ஏ இன்டூ காஸ்டீட்டா சக ஐ சைன் தீட்டா. ஏ இன்டூ காஸ்டீட்டா சக ஐ சைன் என கொள்வோம். ஏ வந்து பொழுது பூஜ்ஜியமா, தீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கும் π/2க்கும் இடையில இருக்குதா. இங்க ஏ வந்து பொழுது பூஜ்ஜியமா, தீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கும் π/2க்கும் இடையில இருக்குதா ஆகும். 1/z0 z வர்க்கம் ஆகிய சிக்கலெண்கள் ஒவ்வொன்றினதும் மட்டினை ஏயின் சார்பிலும் தலைமை வீசலை தீட்டாவின் சார்பிலும் காண்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை தலைமை வீசல், பிரின்சிபல் ஆர்குமெண்ட். தலைமை வீசல்னு கேட்கிறோம். தலைமை வீசல் நமக்கு தெரியும், வீசலுக்கும் தலைமை வீசலுக்குமான வித்தியாசம். வீசலை வந்து நாங்க ஆக், தலைமை வீசலை வந்து நாங்க ஆக்னு எழுதுவோம். தலைமை வீசல் வந்து எப்போ உங்களுக்கு எதுக்கும் முடியல இருக்கும். தலைமை வீசல் வந்து உங்களுக்கு பூஜ்ஜியத்துக்கும் 2πக்கும் தலைமை வீசல் வந்து உங்களுக்கு -πக்கும் πக்கும் முடியல இருக்கும். -πக்கும் πக்கும் முடியல தான் இருக்கும். வீசல் வந்து எந்த கோணத்தையும் எடுக்கலாம். ஓகே, நாங்க பார்ப்போம். முதலாவது வந்து எனக்கு பருமன் வீசல் ரெண்டும் கேட்கறதுனால சிக்கல் என்ன நான் எழுதுறேன். அப்போ 1/z நோட்னு சொன்னால் ஓகே, முதலாவது வந்து கேட்குறாங்க 1/z நோட்டுன்ற பருமனையும் வீசலையும் கேட்குறாங்க. நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். முதலாவது 1/z நோட்டுங்கிற சிக்கல் என கண்டுபிடிச்சு நீங்க செய்கிறது. ரெண்டாவது நாங்க மட்டு வீசல்ன்ற பண்புகளை பற்றி செய்கிறது. அப்போ நான் இந்த கல்விக்கு நான் ரெண்டு முறையிலையுமே செய்து காட்டுறேன். நாங்கள் அற்றதுல வந்து நாங்கள் ஒரு முறையை மட்டும் செய்யும். இங்க பாருங்க, 1/z நோட்டுங்கிற சிக்கல் என்ன நீங்க எழுதலாம். கல்வி நான் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 1/z நோட் அப்படிங்கிறது 1/a இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. எனக்கு கீழே வந்து இது இருக்கிறது பிடிக்கல, நான் மேலையும் கீழே என்ன செய்ய போறேன்னு சொன்னால் கீழே இருக்க உடன்புணரி சிக்கல் என்னால் பெருக்கிறேன். பெருக்க என்ன வரப்போகுது, cos theta minus I sin theta கீழே வந்து a into cos theta சக I sin theta into cos theta minus I sin theta. அப்போ இவரை பெருக்கினா என்ன வரும், cos theta minus I sin theta கீழே a into இது a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம். அப்போ cos வர்க்கம் தீட்டா மைனஸ் ஐ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. ஐ வர்க்கம் அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வரப்போகுது cos வர்க்கம் தீட்டா சக சைன் வர்க்கம் தீட்டா. அப்போ நான் இவரை போடலாம் 1/a இன்ட்டு cos வர்க்கம் தீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் தீட்டாங்கிறது 1 இன்ட்டு cos தீட்டா. நான் காஸ் இந்த மைனஸை வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ இவரை நான் போடலாம், காஸ் தீட்டாவை நான் போட்டுக்கிறேன் காஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்டூ சைன் மைனஸ் தீட்டா. இது எந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது பாருங்க. ஒரு இசட் சமன், ஒரு இசட் சமன் மட்டு இசட் இன்டூ கொஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்டூ சைன் அல்ஃபாங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருந்தால் தான் நான் என்னால் என்ன செய்யலாம், இந்த உள்ளுக்கு இருக்கிற கோணம் ஆல்ஃபா அப்படிங்கிறது எனக்கு ரீசன் சொல்லிடலாம். அதுக்காக வந்துட்டு நான் என்ன செய்யணும், இங்கே நான் மைனஸை கொண்டு வரேன். சிம்பிள்.
அப்ப இந்த பருமன் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னா 1/a வீசல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் தீட்டாவா இருக்க போகுது. இங்க தீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கும் π/2க்கும். அப்போ மைனஸ் தீட்டா வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் -π/2க்கும் இதுதான் இருக்குது. அப்போ தலைமை வீசல். அப்ப நாங்க சொல்லலாம் எனக்கு மட்டு 1/z0 அப்படிங்கிறது மட்டு 1/z0 அப்படிங்கிறது 1/aக்கும் a வந்து பொழுது 0. தலைமை வீசல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமை வீசல் வந்து எனக்கு மைனஸ் தீட்டா. ரைட். ஓகே. இப்போ இதே கேள்வியை வந்து நான் எப்படி இந்த மட்டினதும் வேற என்ன வீசலினதும் பண்புகளை வச்சு செய்யறதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சிம்பிள். அது இதை விட சிம்பிள். இங்க பாருங்க, நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எனக்கு எனக்கு மட்டு Z1க்கு கீழே Z2ன்னு சொன்னால் ரெண்டு சிக்கல் எண்கள் பிரிபடும் போது நான் தனித்தனியா மட்டு எடுக்கலாம். அப்போ மட்டு Z1க்கு கீழே மட்டு Z. ஓகே. அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு 1/z0ங்கிற மட்டு அப்படிங்கிறது இது ஒன்றுங்கிறது ஒரு சிக்கல் எண் தான். எல்லா மெய்யெண்களுமே ஒரு சிக்கல் எண் தான். அது அந்த கற்பனை பகுதி வந்து பூஜ்ஜியமா இருக்கு. அப்போ ஒன்றுண்ட மட்டுக்கு கீழே ஒன்றுக்கு மட்டு செட் நோட் ஒன்றுண்ட பருமன் அப்படிங்கிறது ஒன்று தான். மட்டு செட் நோட் அப்படின்னு உங்களுக்கு ஏஆக இருக்க போகுது. அப்போ ஒன்றுக்கு செட் நோட்டுங்கிற மட்டு அப்படிங்கிறது 1/a இருக்கும். வீசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நீங்க Z1 ஒரு சிக்கல்னு இன்னும் ஒரு சிக்கல்னால பிரிக்கிறீங்க. Z1க்கு Z2 அதண்ட வீசல் அப்படிங்கிறது நீங்க ஆறு உள்ளுக்கு ஒரு கோணம் இப்படி சிக்கல் என்பதுக்குன்னு சொன்னால் நீங்க லொக் மாதிரி யோசிக்கலாம். அப்போ மடக்கை உள்ளுக்கு பிரிப்பட்ட அது உள்ள என்ன செய்யும்? கழிபடும். ஆக் Z1 மைனஸ் ஆக் Z2. அவ ஆக் இப்ப நீங்க இதை யோசிச்சீங்கன்னு சொன்னால் ஆக் 1/z0ன்னு சொன்னால் இவரை நீங்க போடலாம். ஆக் இதையே நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். செட் நோட் இந்த மைனஸ் ஓராம் அடுக்குன்னு சொல்லி அப்படி இருக்க மாதிரி யோசிச்சு நீங்க -1 முன்னு கொண்டு வரலாம். அல்லது இதை நீங்க போடலாம். ஆக் 1 மைனஸ் ஆக் செட் நோட். ஆக் ஒன்றுன்னு சொன்னால் என்ன? ஒரு எனக்கு வீசல்னு சொன்னால் என்ன? வீசல்னு சொல்றது ஒரு சிக்கலன் இங்க இருக்குமாக இருந்தால் அது எக்ஸ் அச்சுடன் ஆக்கிற கோணம். அப்ப இந்த கோணம் தீட்டா வந்தா இதுதான் வீசல். இப்போ ஒன்றுண்ட வீசல்னு சொன்னால் ஒன்று அப்படிங்கிறது எங்க இருக்க போகுது? மெய்யன் கோட்டிலே தான் இருக்க போகுது. அப்போ அதோட வீசல் வந்து என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். 0 மைனஸ் Z0ங்கிற வீசல் அப்படிங்கிறது தீட்டா. அப்போ மைனஸ் தீட்டாவாக இருக்க போகுது. இப்போ எனக்கு இது வந்து ஈஸியா இருக்க முடியுது. உங்களுக்கு மற்றது ஈஸியா இருக்கலாம், மற்ற உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். நீங்க அது செஞ்சீங்க. ஓகே. பிறகு கதைக்கிறாங்க Z0ன்ற வர்க்கம். ஓகே. Z0ன்ற வர்க்கம் ஆகிய சிக்கல் எண்கள் என்ற பருமனையும் Z0ன்ற வர்க்கம் அதன் பருமனையும் காணட்டான். இங்க பாருங்க, இப்போ Z1ங்கிற சிக்கல் எண்ணும் Z2ங்கிற சிக்கல் எண்ணும் பெருக்கப்படுற சிக்கல் எண்ணின்ற பருமன் அப்படிங்கிறது இங்க தனித்தனியா பருமன்களை எடுத்து பெருக்கலாம். மட்டு Z1 மட்டு Z. அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு Z0ன்ற வர்க்கத்தை நான் போடலாம். மட்டு Z0 இன்டு Z0 இது நான் போடலாம். மட்டு Z0 இன்டு மட்டு Z0 அப்படியாக இருந்தால் A இன்டு A எனக்கு A வர்க்கமாக இருக்க போகும். சிம்பிள். வீசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி தான். லொக் மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னால் சரி. ஆர் Z0 இன்டு Z0. அப்போ இது வந்து உங்களுக்கு வரப்போகுது ஆர் Z0 பிளஸ் ஆர் Z0. அப்போ தீட்டா பிளஸ் தீட்டா 2 தீட்டாவாக இருக்க போகுது. இப்போ அடுத்து என்ன கதைக்கிறாங்க? ஓகே, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? நாங்கள் வந்து சிக்கலின் 1/z0 அதே மாதிரி எனக்கு Z0ன்ற வர்க்கம்
இதண்ட பருமன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/a. இதண்ட பருமன் வந்து எனக்கு ஏவா இருக்கா. இதண்ட வீசல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் -θ. இதண்ட வீசல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2θ. இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிறகு சொல்றாங்க ஆகும் ஆகியவற்றின் சார்பிலும் ஓகே சார்பிலும் காண்க. PQRS ஆகியன முறையே செட் நோட் எனும் சிக்கல் எண்களை மேற்குறித்த ஆகன் வரைபடத்தில் வகை குறிக்கும் புள்ளிகள் என கொள்வோம். புள்ளி P ஆனது மேற்குறித்த புள்ளி C மீது இருக்கும் போது QS ஆகிய புள்ளிகளும் C மீது இருக்கும் எனவும், புள்ளி R மெய்யச்சின் மீது 0க்கும் 2க்கும் இடையே இருக்கும் எனவும் காட்டுக. சிம்பிள். இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எனக்கு 3 சிக்கலெண்கள் தந்திருக்கிறாங்க. எனக்கு பிங்கிற சிக்கலெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இசட் நோட்டா. இந்த இசட் நோட் அப்படிங்கிறது இந்த வலையில இருக்குதான். ஓகே, இது எனக்கு இந்த வலையில இருக்குதான். இந்த வலைன்னு சொன்னால் இந்த வலையில இருக்கிற எல்லா சிக்கல் எண்கள் எனதும் பருமன் இந்த இந்த வலையில இருக்கிற எல்லா சிக்கல்களும் என்ன செய்யும், அதோட ஒழுக்கு வந்து மட்டு இசட் சமன் ஒன்றாக இருக்க போகும். இந்த வலையில இருக்க ஏதோ ஒரு புள்ளி செட் நோட்னு சொன்னால் மட்டு செட் நோட் வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது, ஒன்றாக இருக்க போகுது. அப்ப நீங்க சொல்லலாம் பி ஆனது சியில் கிடப்பதால், ஓகே, பி ஆனது சியில் கிடப்பதால் எனக்கு மட்டு செட் நோட் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றாக இருக்கும். மட்டு செட் நோட்டுங்கிறது என்ன, ஏ. ஏ அப்படிங்கிறது ஒன்றா இருக்க போகுது. ஏ சமன் ஒன்றுன்னு சொன்னால் நீங்க என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னால், இப்போ எனக்கு எந்தெந்த சிக்கலெண்கள் வந்து எனக்கு வட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க, கியூவும் எஸ்ஸும். 1/z நோட், ஓகே, 1/z நோட். கியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/z நோட். அப்போ கியூன்ற பருமன் வந்து 1/z நோட்ன்ற பருமன் நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1/a. ஏ இந்த பெருமானம் வந்து 1. அப்போ 1க்கு விலை உண்டு. அப்போ இங்கே பாருங்க, நீங்கள் கியூங்கிற சிக்கல் எண்ணுக்கு மட்டும் எடுக்கிறீங்க. மட்டும் எடுக்கும் போது உங்களுக்கு 1 வருதுன்னு சொன்னால் அந்த சிக்கல் எண் வந்து இந்த வலையில இருக்கும். சிம்பிள். எனவே கியூவானது வலையில் உண்டு. எனவே அதே மாதிரி இன்னும் ஒரு சிக்கலன் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிக்கலன் வந்து என்ன, எஸ். எஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து செட் நோட் வர்க்கம். ஓகே, எஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இசட் நோட்டுன்ற வர்க்கம், அதுவுமே வந்து எனக்கு என்ன வரப்போகுது, மட்டு செட் நோட்டுன்ற வர்க்கம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏ வர்க்கம். ஏ வர்க்கம்னு சொல்லும்போது ஒன்றுன்ற வர்க்கம் 1. அப்போ இந்த எஸ்ங்கிற புள்ளி இந்த பருமனை பார்க்குறீங்க, அதுவும் ஒன்றா இருக்கு. அப்போ நீங்க என்ன முடிவுக்கு வரலாம், எனவே பருமன் ரெண்டுமே வந்து இவை இவை மட்டு இசட் சமன் ஒன்றை திருப்தி செய்வதால் சியில் உண்டு. சியில் உண்டு. இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளான. அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. புள்ளி ஆர் மெய்யச்சின் மீது 0க்கும் 2க்கும் இடையே இருக்கும் என காட்டுக. ஆறுங்கிறது என்ன, இசட் சக 1/z. எனக்கு சொல்றாங்க செட் சக செட் நோட் சக 1/z நோட் அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் இருக்கிறான். நாங்கள் படிச்சிருக்கோம் முக்கோண சமவெளி என்ன, Z1 பிளஸ் Z2ங்கிற மட்டு அப்படிங்கிறது பிரிவு அல்லது சமன் மட்டு Z1 பிளஸ் மட்டு Z2ஆக இருக்கும். பிரிவு அல்லது சமன் மட்டு Z1 மைனஸ் மட்டு Z2 இருக்கும். நாங்கள் முக்கோண சமவெளி நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்கள் சிக்கல்களை இதை படிச்சிருக்கோம். இதை நாங்கள் டிரெக்டாக பாய்ப்போம். அப்போ எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு செட் நோட் பிளஸ் 1/z நோட்டுங்க. இந்த Z1க்காக செட் நோட்டையும் Z2க்காக 1/z2வையும் போட்டிங்கன்னு சொன்னால் பிரிவு அல்லது சமன் மட்டு செட் நோட் பிளஸ் 1/மட்டு செட் நோட். பெரிது அல்லது சமன் மட்டு செட் நோட் மைனஸ் 1/z நோட். மட்டு செட் நோட் வந்து 1
மைனஸ் ஒன்று ரெண்டு பருமன் வடிவு அல்லது சமன் செட் நோட் பிளஸ் ஒன் ஓவர் செட் நோட் இது அல்லது சமன் இது வந்து ஒன்று சக ஒன்று. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் நோட் பிளஸ் ஒன் ஓவர் செட் நோட் மட்டு வந்து உங்களுக்கு பூஜ்ஜியத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்க போகுது. ஓகே ஓகே புள்ளி ஆர் மெய்யச்சின் மீதுன்னு சொன்னால் அதண்ட ரியல் பார்ட் என்ன? நாங்கள் வந்து பருமன் வந்து பூஜ்ஜியத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லி காட்டி எடுக்கிறோம். புள்ளி ஆர் மெய்யச்சின் மீது பூஜ்ஜியத்துக்கும் ரெண்டுக்கும் இடையே இருக்கும் என காட்டுகிறேன். ஓகே இது வந்து ஒரு முதலாவது இது வந்து ஒரு மெய்யெண். ஓகே இது ஓகே இது வந்து நாங்கள் வந்து அதோட பருமன் சொல்லி காட்டிட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். இதை வந்து இன்னும் ஈஸியாக செஞ்சுருக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு இசட் நோட்டுங்கிற சிக்கலன் வந்து எனக்கு தெரியும் ஏ இன்டூ காஸ்டீட்டா பிளஸ் ஓகே ஓகே இதுதான் சரியான வழி. யா a plus a cos theta plus I sin theta 1 over z naught அப்படிங்கிறது எனக்கு என்ன வரப்போகுது 1 over a into இங்கே a வந்து உண்டு a வந்து உண்டு. அப்போ 1 over z naught வந்து வரப்போகுது cos theta minus I sin thetaவாக இருக்க போது இந்த காலியை வந்து நாங்கள் ஈஸியாக செஞ்சிருக்கலாம். நான் தேவையில்லாமல் முக்கோண சமன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். இங்கே பாருங்க, அப்போ முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இசட் நோட் சக 1 over இசட் நோட் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஐ சைன் தீட்டா கேன்சல். அப்போ 2 மடங்கு காஸ் தீட்டாவாக இருக்க போகுது. தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் π/2க்கும் முடியல. அப்போ முதலாம் கால்வட்டத்தில் வந்து எப்பவும் பிரதிபூட்சமாகத்தான் இருக்க போகுது. கொஸ்டின் மேக்சிமமே வந்து 1 தான். அப்போ மேக்சிமம் வந்து 2 எடுக்கலாம், மினிமம் வந்து பூஜ்ஜியத்தை எடுக்கும். அப்போ நீங்க சொல்லலாம் இது வந்து ஒரு மெய்யெண். அப்போ இசட் பிளஸ் 1 over இசட் நோட் ஒரு மெய்யெண். மேலும் மேலும் இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் செட் நோட் பிளஸ் 1 over செட் நோட் வந்து பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம் இது சமன் 2. என்ன ரீசன்? இங்க காஸ்டீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கும் 1க்கும் முடியல. இவ்வளவு தான் விஷயம். சிம்பிளான கேள்வி. இங்க வந்து நாங்க இந்த முக்கோண சமநிலை வந்து இந்த கேள்விக்கு தேவையில்லாதப்பா. ஓகே இதை மறந்துடும், இது தேவையில்லாத. ஓகே இவ்வளவு தான் நம்மளோட 13வது கேள்வி. நாங்கள் அடுத்து என்ன செய்வோம், அடுத்தடுத்து 14வது கேள்வி. ஓகே முடிப்போம்.